சரி. இப்ப வந்து லாஸ்ட்டா வந்து பொறிமுறையில நிப்பாட்டினது வந்து ஆயில் ஹேலைடுக்கு NaOH போடுறதும், திரும்ப ஆயில் ஹேலைடுக்கு நீர் போட்டு வர்றதும், அதுக்கப்புறம் 2017ல 7வது கேள்வி. 2017 7வது கேள்வியில சி பார்ட்ட செஞ்சோம் தானே. அதுல நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதை வந்து திரும்ப சிம்பிளா சொல்றேன். ஏன்னா போன முறை இதுல சொன்னேன். ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். அதுல வந்து இப்படி தானே வராங்களா. CH3 ஆயில் ஹேலைடுக்கு பதிலா அவங்க இந்த மாதிரி ஒன்று தானே தந்தினாங்க. OCH3ன்றதை தந்தினாங்க. அதுக்கு NaOH போடுறது தான் தந்திருந்தாங்க. இதோட பொறிமுறைய ஆயில் ஹேலைடுக்கு NaOH போட்டு வரது நாங்க தியரியில படிக்கிறது ஏன்னா சிஎல் இல்லாட்டி பிஆர் வந்து ஒரு ஆயில் ஹேலைடுக்கு NaOH போட்டு வர பொறிமுறை எங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க கேள்வியில தந்தினாங்க. அதை வச்சு இது எப்படி செய்யறது அப்படின்னு செய்ய சொல்லி. அவங்க தந்த க்ளூ தான் வந்து அது மாதிரியே தான் இதுவும் வரப்போகுது. அது மாதிரின்னா அதை வச்சு தான் இதை செய்யணும். சரியா? அப்ப நான் சொன்னேன் இப்போ ஆயில் ஹைலைட் தண்ணினாங்கன்னு சொன்னா இப்படித்தானே வந்திக்கும். இதுதான் ஆயில் ஹைலைட். இப்ப இதுக்கும் டிஃபரெண்ட் ஒன்று சொன்னேன். CH3 இருக்குது, C இருக்குது, O இருக்குது. இந்த CLன்ற இடத்துக்கு வந்து இவங்க ஃபுல்லா வந்திக்கிறாங்க. சரியா? அப்ப இதுல வந்து வந்துச்சோ தெரிய யாருக்கு சரி டவுட். இந்த ஓக்கு வந்து ஓகா மைனஸ் வரும் அப்படின்னா இது வந்து இந்த CL கலந்து போக்கல, CL மைனஸா தானே போகும். அப்ப நான் இங்க வந்து இதோட விளைவு எடுத்தோம்னு சொன்னா நான் இப்படி எழுதுறேன். இதோட விளைவு எடுத்தோம்னு சொன்னா விளைவு எங்களுக்கு என்ன வரும்? CH3 COOOHம் மீதிய கீழே எழுதுறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. OCH3 மைனஸும் இதுதானே வரும் விளைவு கடைசியா. அப்ப நான் ஓக்கு தான் இந்த மைனஸ் வருது. அப்ப யாருக்கு சரி கேள்வி ஒன்று வந்துச்சோ தெரியாது. ஏன் இந்த ஓக்கு நாங்க மைனஸை கொடுத்தோம், CH3க்கு கொடுக்காம. அது ஏன்னு சொன்னா இப்ப நாங்க சும்மா எடுப்போம். இது இன்னும் உடையல. இது உடஞ்சிச்சின்னு சொன்னா சரியா? இது இங்கனால உடஞ்சிச்சின்னு சொன்னா இப்படித்தானே வரும். OCH3 இவருக்கு ஒரு பாண்ட் தானே இருக்குது. இது நீங்க செகண்ட் யூனிட்ல படிக்கிறது. இவருக்கு ஒரு பாண்ட் தான் இருக்குது. பொதுவா ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட் வச்சுக்கும் தானே பொதுவா. இப்ப ஒன்று தானே இருக்குது. அப்ப 2 பாண்ட் பொதுவா வைக்கும். இப்ப ஒன்று தான் இருக்குது. அதனால இவருக்கு ஒரு மைனஸ் வரும். இது நீங்க எப்படி படிச்சுக்கிறீங்களா தெரியா? சரியா? இப்ப அதனாலதான் வந்து இவருக்கு O மைனஸ்னு போட்டது. விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். விளங்காட்டி இதுல போடுறேன்னா மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. நீங்க செகண்ட் யூனிட்ல படிச்சுப்பீங்க. அப்படின்னா நீங்க எப்படி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் படிச்சது வந்து எப்படின்னு சொன்னா ஆக்சிஜனுக்கு இப்ப நாங்க CO2ன்னு எழுதுறோம்னு சொன்னா CO2 இப்படித்தானே வரைவோம். பொண்டெல்லாம் காட்டி வரையக்கொல இப்படி வரைவோம். இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் தானே. அப்ப இவருக்கு பொதுவா வந்து ஏற்றம் வராது. இவருக்கு இப்படி 2 பாண்ட் கொல. ஏன்னா அவர் பொதுவாவே எல்லா சேர்வையிலும் 2 பாண்ட் மாதிரி வச்சுப்பாரு. சரியா? அந்த 2 பாண்ட்ல ஒன்று குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா இவருக்கு ஒரு மைனஸ் வரும். ஒன்று கூடையா இருந்துச்சுன்னு சொன்னா இவருக்கு ஒரு பிளஸ் வரும். இது நீங்க செகண்ட் யூனிட்ல கண்டிப்பீங்க. சரியா? அந்த வச்சுதான் சொல்றேன். இங்க வந்து இந்த பாண்ட் உடஞ்சிச்சுன்னு சொன்னா இவருக்கு வந்து CH3யோட ஒரு பாண்ட் தான் இருக்கு. இன்னொரு பாண்ட் இல்ல. அப்ப இவருக்கு ஒரு மைனஸ் வரும். அதனாலதான் வந்து இந்த ஃபுல் மைனஸ் வந்து அந்த மைனஸ் வந்து இந்த ஓக்கு தான் கிடைக்கும். சரியா? அதான் நான் சொல்ல வந்தேன். விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நாங்க அடுத்த பொறிமுறைக்கு போவோம். சரியா? இப்ப நான் வந்து எது பாத்திக்கிறோம்? 10 பாத்திக்கிறோம் தானே. 10 11 பாத்திக்கிறோம். சரியா? 11 பாத்திக்கிறோம். இப்ப அடுத்தது பார்க்க போறது வந்து கருநாட்ட கூட்டல் தாக்கங்கள் தான் பார்க்க போறோம். சரியா?
அப்ப இதுல 3 பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒண்ணு போட்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒண்ணு விளங்குதா? இதுல வந்து கருநாட்ட கூட்டல்ன்றத நாங்க எழுத்துல எழுதுறேன்னா ஏன்னு தான் எழுதுறேன். சரியா? ஏண்டா என்னது? அதெல்லாம் தேவையில்ல. கருநாட்ட கூட்டல் சரியா? இப்ப அதுல என்னன்னு சொன்னா 3 இருக்குது. ஒன்று வந்து ஆல்டிஹைடுக்கு HCN சேர்க்கிறதும் கருநாட்ட கூட்டல். இது வந்து நீங்க பொறிமுறை ஸ்டார்ட்ல அந்த பிரிக்க கொலை ஸ்டார்ட்ல வந்து பொறிமுறையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கோ எப்படி கருநாட்ட கூட்டலா கருநாட்ட பிரதியிடா இலத்திரன் நாட்ட கூட்டலா அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறே இதுல எது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்திருப்பதே அதுல வந்து இதெல்லாம் சொல்லிக்குது. அப்ப நான் வந்து திரும்ப இது ஒரு தடவை சொல்றேன். இது வந்து என்னதுன்னு சொன்னா ஆல்டிஹைடுக்கு HCN போடுறது. அடுத்தது வந்து என்னது ஆல்டோல் ஒடுங்கல் அந்த தாக்கம். அடுத்தது வந்து ஆல்டிஹைடுக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் தாக்கம். இது 3மே வந்து கருநாட்ட கூட்டலுக்கு தான் வரும். சரியா? அந்த இதுதான் பார்ப்போம். இப்படி வந்து போட்டீங்களோ தெரியா? ஏதாவது நீங்க ஒரு ஷார்ட் நோட் ஒன்று அடிச்சுப்பீங்க தானே? அதுல வந்து இந்த இது இப்படி ஒவ்வொரு வகை ஷேக் ஆகுது. சரி விளங்குதா? கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்துல மேப்ல வைக்கிற என்னென்ன வரும் இந்த அந்த மாதிரி எழுதிக்குதானே? அதுல வந்து நாங்க எழுதிக்கிறோம் கருநாட்ட கூட்டல் தாக்கம் என்று போட்டிக்குது. அதுல வந்து என்னென்ன தாக்கம் வரும்னு கார்பன் அதிகரிக்கிற மாற்றீடு 5க்கு தானே? 5ல ஆல்டிஹைட் கீட்டோன் வர ஆக்கள் வந்து சரியா? நான் இப்ப கிளியரா விளங்குது. இப்ப வந்து என்னன்னு சொன்னா கருநாட்ட கூட்டல் தாக்கம் இந்த கருநாட்ட கூட்டல் தாக்கம் இதுல வந்து கருநாட்ட கூட்டல் தாக்கத்துல 3 வரும். ஒன்று கார்பன் அதிகரிக்கிற மாற்றீடுன்னு 5 படிச்சுப்பீங்க தானே? அந்த 5ல
என்ன சொல்லிட்டீங்க? சரி. கருநாட்ட கூட்டத்தாக்கமிக்கே அதுல வந்து கார்பன் அதிகரிக்கிற மாற்றீடு 5க்கு தானே, அந்த 5ல 3 வரும். அந்த 3 எதுன்னு சொன்னா ஆல்டிஹைட், கீட்டோன் வாரது தான் வரும். சரியா? இப்ப இதுல இன்னைக்கு கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் ஆல்டிஹைட் கீட்டோனுக்கும் கார்பன் அதிகரிக்கிற ஒரு மாற்றீடு தானே, அது வரும். அடுத்தது வரும் ஆல்டோல் ஒடுங்கல்ட ஆல்டிஹைட் ஒன்று வரும் தானே, அது வரும். அடுத்தது வரும் இது கடைசி என்னது ஆல்டிஹைட் அப்படி இல்லாட்டி கீட்டோனோட HCN பிரிக்கிற இது தாக்கம். சரியா? இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வருவோம். ஆல்டிஹைட் ஒன்றை எடுத்துக்கொண்டோ HCNோட தாக்கத்திட பொறிமுறையை பார்ப்போம். இப்ப இது எல்லாத்துக்கும் முன்னுக்கோ இதுல வந்து என்னன்னு சொன்னா இது கருநாட்ட கூட்டல் தாக்கம் தானே. எங்கடா இந்த என்ன நோட் அது? சரி, பொறிமுறை ஒன்று தந்தா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? பொறிமுறை ஒன்று தந்தா அதுல இலத்திரன் நாடி ஆகிக்குது கருநாடி ஆகிக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு தீர்மானிக்கணும். சரியா? அதுக்கு பிறகு இலத்திரன் நாடி தந்திக்குதா கருநாடி தந்திக்குதான்னு பார்க்கணும். தந்திலாட்டி நாங்க அதை எழுதணும், ஒரு ஸ்டெப்பா எழுதணும்னு சொல்லிக்கிறேன். சரியா? அதுக்கு பிறகு பார்க்கணும் இந்த பொறிமுறை வந்து கூட்டட்ட பிரதியிடாண்டு. சரியா? அதெல்லாம் எப்படி பாக்குறேன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திக்கிட்டேனே. இப்ப உங்களுக்கு தெரியும் இது கருநாட்ட கூட்டல் தாக்கம். சரியா? பிரதியீட்டு தாக்கம்னு சொன்னா அந்த டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் அதெல்லாம் போட தேவையில்லை. கூட்டல் தாக்கமா இருந்தா கார்பன் டபுள் பாண்டை தவிர மத்த இதுகளுக்கு வந்து டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் போடணும். சரியா? அந்த 5ஐயும் இப்ப எடுத்து அந்த நோட்டை வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நாங்க வருவோம். இது கருநாட்ட கூட்டல் தாக்கம் தானே. அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுல வந்து கருநாடியை வந்து நாங்க தயாரிக்கணும். ஏன்னா அவங்க தந்தில அவங்க இப்படித்தான் தருவாங்க. இப்ப நான் எடுக்கிறேன் CH3 C டபுள் பாண்டோ H ஒரு ஆல்டிஹைடும் ஒரு HCN தந்திக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையிலான தாக்கத்திட பொறிமுறையில் இதை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க விளைவை கண்டுபிடிச்சுக்கொள்ளும். சரியா? விளைவை கண்டுபிடிப்போம். விளைவு என்னது? இதுல விளைவு வந்து CH3 C OH இங்கே CN இங்கே H இதுதானே வரப்போகுது விளைவோ. இது உங்களுக்கு விளைவுல இது மாற்றடியே ஏற்கனவே படிச்சிட்டீங்க தானே நீங்க, அதனால அது உங்களுக்கு தெரியும். இப்ப என்னன்னு சொன்னா இதெல்லாம் HCN தந்திக்கிறாங்களே தவிர்த்து எங்களுக்கு இதுல கருநாடியை வந்து அவங்க தரல. அப்ப நாங்க இந்த கருநாட்ட கூட்டல் தாக்கங்கள்ட ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுல கருநாடியை வந்து நாங்க கருநாடியை உருவாக்கணும். அப்படின்னா அது ஒரு ஸ்டெப்பா எழுதணும். இப்ப HCNல இருந்து தானே கருநாடி வருது. சரியா? அப்ப இல்ல கருநாடி எது? CN மைனஸ் தான் கருநாடி. சரியா? ஏன்னு சொன்னா இந்த CN மைனஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க வந்து இந்த சியோட சேரும். ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு சேராங்களோ அந்த ஆள் கருநாடியா இலத்திரன் நாடியான்னு பார்த்து யார் இந்த இவங்களோட ஆல்டிஹைடோட வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சேர்றதோ அது வந்து கருநாடியா இலத்திரன் நாடியான்னு பார்த்து அதை வச்சுதான் இந்த பேரையே கொடுத்திக்கிறாங்க. சரியா? கருநாட்ட கூட்டல் தாக்கம். அப்ப அந்த கருநாடி யாரு? CN மைனஸ். அப்ப இந்த CN மைனஸ் HCNல இருந்து நாங்க எடுத்து காட்டணும், வெளியேக்கு உருவாக்கி காட்டணும். இப்ப HCN நிக்குது. HCN ஒரு மின் அமிலம். சரியா? HCN ஒரு மின் அமிலம். ஐயோ இப்படி வெட்ட வேணாம், அழகா வெட்டுங்க. ஒரு இதுல இல்லையா நான் கிறுக்கிட்டேன். HCN நிக்குது. HCNல இருந்து HCN வந்து அவர் இருக்கிற ஊடகத்துல H+CN மைனஸ் பாரு. சரியா? அடுத்து இவர் ஒரு மென் அமிலம்னால இதுக்கு நாங்க ஃபுல் அரோ போடுறது இல்ல. இது வந்து அந்த என்ன பாடம் அது? பிசிக்கல் பாடம். என்னது அந்த பாடம்?
அமிலகார சமநிலை அந்த பாடம் எல்லாம் வரும். அதுல வந்து இந்த மென் அமிலங்கள்ல இந்த 2 சைடுக்கு போற அரோ அதெல்லாம் இங்கதானே அந்த பாடத்துல இதெல்லாம் வரும். சரியா? இவருக்கு இந்த மீளும் தாக்கம் போடுறது அந்த மாதிரி இதெல்லாம். இவர் வந்து ஒரு மென் அமிலம். அதனால இவருக்கு நாங்க வந்து இந்த அரோ தான் போடுறது. போட்டு H+ Cn-. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செஞ்சுக்கிறோம்? இந்த கருநாடியை உருவாக்கி காட்டிக்கிறோம். சரியா? இப்ப வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? பொறிமுறையை எழுத போறோம். இப்ப CH3 C டபுள் பாண்டோ H ஆல்டிஹைடு இருக்குது. இந்த இந்த மொத்த பொறிமுறையும் என்ன தூளுக்கு வரும்? கருநாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு வருது. கூட்டல் தாக்கம் தானே. கூட்டல் தாக்கத்துல ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. கூட்டல் தாக்கமா இருந்தா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இல்லாம மத்த கூட்டங்களுக்கு டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் காட்டணும்னு சொல்லி. அப்ப இது ஒரு கூட்டல் தாக்கம். இதுல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இல்ல, கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் தான் இருக்குது. அப்ப அதுக்கு நாங்க டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் காட்டணும்னு சொல்லி. அப்ப நான் இதுல வந்து எழுதுறேன். இப்ப இவர் டெல்டா பிளஸ் எடுப்பாரு, இவர் டெல்டா மைனஸ் எடுப்பாரு. சரியா? இப்ப எங்களோட கருநாடி உருவாக்கிட்டோம் தானே. இந்த கருநாடிக்கு இதே Cn-. சரியா? இவர் கருநாடி. இவர் வந்து இங்க சேரணும்னு சொன்னா, இந்த கார்பனோட வந்து சேரணும்னு சொன்னா, இங்கே கார்பனுக்கு 5 பாண்ட் இல்லாதே அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற ஒன்று இந்த பக்கத்து ஆக்சிஜனுக்கு உடையணும். சரியா? அப்ப இப்ப நாங்க எங்களோட ரூல்ஸ் இருக்குதே, எங்க ரூல்ஸ் பிணைப்பு உருவாக்குற ரூல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் தானே. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பை உடைக்கிறது பார்க்கணும். டபுள் பாண்ட்ல இந்த விளங்குதா? கார்பன் ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பு உடைக்கிற நோட் ஒண்டி இது தானே. அதுல அரோ எங்க ஸ்டார்ட் ஆகும்? டபுள் பாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அரோ முடிகிறது ஆக்சிஜன்ல. சரியா? அப்ப இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியும். சரியா? இப்படி முடியும். விளங்கு தானே. அப்ப இப்படி இது உடைய கொலை என்ன செய்யும்? பொதுவாவே வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பாண்ட் உடைய கொலை இன்னொரு பாண்ட் உருவாகிறதுக்கு நாங்க ஒரு அரோ அடிக்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு பாண்ட் உடையுதுன்னு காட்டக்கொள்ள அதுலக்கே ஒரு பாண்ட் உருவாகிற மாதிரியும் நாங்க காட்டுறது. பொதுவாவே இந்த எல்லா பொறிமுறையிலையும் இந்த ஒரு இது இருக்கும். சரியா? இதை நான் வந்து திரும்ப கடைசியில காட்டுறேனது எங்க எல்லா இடத்துலயுமா தெரிவிக்கிறேன். நீங்க நோட்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் உடையிற மாதிரி காட்டுற டைம் இன்னொரு பாண்ட் உருவாகிற மாதிரியும் இருக்குமாங்க நீங்க. சரியா? இப்ப என்ன செய்யும்? ஒரு கார்பனுக்கும் இந்த சிஎனுக்கும் இடையில ஒரு பாண்ட் உருவாக போகுது. அப்போ அது உருவாகிற சிங்கிள் பாண்ட் தானே. அப்போ ஒற்றை பிணைப்பு உருவாகிறதுக்கான நோட்டை எடுக்கணும். அதை எடுத்தா அதுல வந்து என்ன வரும்? அரோ எங்க ஸ்டார்ட் ஆகும்? கருநாடியில இருந்து. கருநாடின்றது ஒன்று தனிச்சோடிய வச்சுக்கும், அப்படி இல்லாட்டி மைனஸ் ஏற்றத்தை வச்சு கொண்டிருக்கும். இப்ப இங்க இருக்கிற கருநாடி என்னத்தை வச்சுக்குது? மைனஸ் ஏற்றத்தை வச்சுட்டு இருக்குது. சரியா? அப்ப அவர்ல இருந்து அரோ ஸ்டார்ட் ஆகி எங்க போயிட்டு முடியும்? அரோ ஒன்று நேரேற்றம் எடுக்க போறால் இல்லாட்டி எடுத்துக்கிற அணுவின் மீது தான் வந்து போயிட்டு முடியும். அப்ப நாங்க இதுல நேரேற்றம் இவர் இங்கிட்ட உடைஞ்சா இவர் மைனஸ் ஆகுவாரு. அதே டைம் இந்த கார்பன் வந்து பிளஸ் ஆகும். சரியா? இப்ப இது உடையுதுன்னு சொன்னா இதோட அர்த்தம் என்ன? இந்த பாண்ட்ல இருக்கிற இலத்திரன் ரெண்டையும் இவருக்கு ஆக்சிஜனுக்கு கொடுக்குற இன்றை தானே. அப்ப இங்க கொடுக்கக்கொள்ள இவர் மைனஸ் ஆகுவாரு, இவர் பிளஸ் ஆகுவாரு. சரியா? அப்ப இவர் தான் பிளஸ் ஆக போற ஆள். அப்ப நாங்க இங்க அரோவை ஸ்டார்ட் பண்ணி இங்கேக்கு வரும். வளைஞ்ச அரோவா தான் போடணும். சரியா? இப்படி வரும். இப்ப என்ன செய்யணும்? இப்படி செஞ்சோடனே எங்களுக்கு விளைவு என்ன கிடைக்கும்? இந்த பொறிமுறையில அடுத்த ஸ்டெப்புக்கு O- கிடைக்கும். H இருக்குது, Cn இருக்குது. சரியா? இப்படி இருக்குது. ஆனா வந்து இதோட பொறிமுறை முடியாது. இன்னொன்று இருக்குது. என்னன்னு சொன்னா இந்த O- இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த தாக்கத்திட விளைவா என்ன வரும்னு. இதுதான் விளைவு. இப்ப இதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இங்க இன்னொரு H வரணும் தானே. இந்த H இருக்குது, இந்த Cn அப்படியே இருக்குது, இந்த CH3க்கு இந்த O இருக்குது, இந்த H இல்ல. அப்ப இந்த Hன்றத வந்து இந்த ஓட ஃபிட் பண்ணணும். சரியா? அப்ப இந்த H நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா செலாக்கள் என்ன செய்யறதுன்னா, இப்ப இந்த கருநாடி உருவாக்கல Cn- உருவாகிச்சு, H+ உருவாகிச்சு தானே.
அப்ப நாங்க நினைப்போம் இந்த H பிளஸ் இப்படி எடுத்து இப்படி ஒரு பாண்டை உருவாக்கி இப்படி உருவாக்க இயலும்னு நாங்க நினைப்போம். விளங்குதா? இப்படி உருவாக்க இயலும்னு நாங்க நினைப்போம். உடைச்ச H பிளஸ் ஏற்கனவே தானே, அதை இதுக்கு ஆக்சிஜனோட ஒரு சிங்கிள் பாண்டை உருவாக்கி இப்படி நாங்க உருவாக்க இயலும்னு நாங்க நினைப்போம். ஆனா அப்படி உருவாக்க இயலாது. இப்படி H பிளஸ் எடுக்கிறது இல்ல. சரியா? அதை நினைவு வச்சுக்கோங்க. சரியா? இப்படி உடைச்சிக்கிற H பிளஸ் எடுக்கிறது இல்ல. சரி, அப்ப எப்படி எடுக்கிறே அதை இப்ப பார்ப்போம். அப்ப இப்படி எழுதல. இது வரைக்கும் சரி, இது பிழை. சரி, அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப திரும்ப எப்படி வருதுன்னு சொல்லி தரேன். இப்ப இது பிழை. சரியா? விளங்குதா? பிழை. இதுவும் பிழை. சரியா? இது வரைக்கும் தான் சரி. அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப சரியானது சொல்லி தரேன். ஏற்கனவே நாங்க கருநாடி உருவாக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? கருநாடியை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உருவாக்கியாச்சு. சரியா? இந்த கருநாடியை பயன்படுத்தி இயலும். Cn மைனஸ் இது டெல்டா பிளஸ், இது டெல்டா மைனஸ். இந்த பாண்ட் இந்த பக்கத்துக்கு உடையும். நான் எப்படி இந்த பாண்ட் எங்க அரோ ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுதுன்னு ஃபர்ஸ்ட்டுக்கும் சொன்னேன். இது உடையக்குள்ள டபுள் பாண்ட் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் உடையக்குள்ள டபுள் பாண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஆக்சிஜன் மீது தான் முடியும். அப்ப உருவாக பார்க்கறது இந்த கார்பனுக்கும் இந்த சிஎனுக்கும் இடையில. சரியா? அப்ப ஒரு சிங்கிள் பாண்ட் ஒற்றை பிணை பாண்ட் உருவாக கொள்ள அரோ ஸ்டார்ட் ஆகுறது கருநாடியில ஸ்டார்ட் ஆகி நேரேற்றம் எடுக்க போற அணுவின் மீது தான் முடியும். சரியா? இப்படித்தான் அரோ வரும். ஒரு வளைஞ்ச அரோவா போடுங்க. அப்ப அடுத்தது என்ன வரும்? CH3 C O மைனஸ், இங்க ஒரு CN வந்து ஃபிட் ஆகிக்கும், இங்க ஒரு H. இப்ப இவருக்கு கடைசி எங்களோட விளைவு என்ன வந்துச்சு? எங்களோட இந்த தாக்கத்தோட விளைவு உங்களுக்கு தெரியும் தானே? விளைவு வந்து இங்க ஒரு OH வரணும். அப்ப அந்த H எடுக்கிறது இந்த H பிளஸ்ல இருந்து எடுக்க இயலாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா HCN நிக்குதே, இது ஒரு மென்னமிலம் தானே HCN. எல்லா HCNம் இப்போ ஒரு பாஜனையில் நாங்க சொல்லுவோம் 100 HCN நிக்குதுன்னு சொன்னா 100 HCNுமே வந்து H பிளஸ் CN மைனஸ்னு உடஞ்சிடாது. சரியா? 100 HCNுமே வந்து H பிளஸ் CN மைனஸ்னு உடஞ்சிடாது. அதுல கொஞ்சோண்டு பேர் தான் வந்து இப்படி உடையிறது. மீதியாக்கள் HCN மாதிரியே இருப்பாங்க. அப்ப அந்த HCN மாதிரி கழிக்கிறாங்க தானே. நான் இங்க எழுதுறேன். இந்த HCN மாதிரி இருப்பாங்களே, விளங்குதா? இதுதான் அந்த HCN. சரியா? இந்த HCN மாதிரி இருப்பாங்களே, அதுல இருந்து தான் இந்த H எடுக்கிறது. அது எப்படி? இந்த H வந்து இங்க ஃபிட் ஆகிக்குதே. அப்ப என்ன செய்யணும்? இந்த பொண்டை உடைக்கணும். இந்த பொண்டை உடைக்கிறதோட இந்த பொண்டை உடைக்கிறதோட வெளியே வர H பிளஸ் ஓட தான் இந்த O வந்து சேரும். சரியா? அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் சொன்னேன், பொதுவா இந்த இந்த பொறிமுறை எல்லாத்துலயும் எங்கேயாவது ஒரு பாண்ட் உடையுதுன்னு சொன்னா இன்னொரு பாண்ட் உருவாகிறது ஒன்றும் அதை உடைக்கும். சரியா? அப்ப இங்க வந்து அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து நான் சொன்னேன் வராது பிள்ளைன்னு ஒன்று சொன்னேனே, விளங்குதா? இந்த இப்படி H பிளஸ் ஏற்கனவே உடைச்சு வச்சுக்கிற H பிளஸ் எடுக்க போனா பாண்ட் உருவாகுது மட்டும் தான், எங்கேயும் உடையல தானே. அதனால எங்களுக்கு இதை எடுக்க இயலாது அப்படின்னு என்ன வச்சுக்கோங்க. சரியா? இப்படியே எடுக்க இயலாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒன்று உருவாக்க கொள்ள இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ் புக்ல இப்படி நோட் ஒன்று போட்டில்ல. சரியா? இது நான் படிச்சதை தான் சொல்றேன். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த பொண்டை உடைச்சு இதுல இந்த H பிளஸ் இவரோட பொண்டை உருவாக்குற மாதிரி எழுதணும். அப்ப இங்க ஒற்றை பிணைப்பை வந்து என்ன செய்யணும்? உடைக்கணும். ஒற்றை பிணைப்பு உடைக்கிறது ரூல்ஸ் எங்க? ஒற்றை பிணைப்பு உடைக்கிற ரூல்ஸ் வந்து
உடைய போற பிணைப்புல ஸ்டார்ட் ஆகி மின்னெதிர் தன்மை கூடின அணுவின் மீது தான் முடியணும். அப்ப என்ன செய்யும்? இந்த பக்கத்துக்கு உடையும். இதான் உடைய போற பிணைப்பு. எனக்கு நினைவு மாதிரி ஹைட்ரஜனை விட கார்பன் மின்னெதிர் தன்மை கூட. தான் நினைக்கிறேன். அப்படி நான் சொன்ன பிள்ளையா இருந்தா நான் அடுத்த இதுல சொல்றேன். சரியா? இந்த பக்கத்துக்கு தான் உடையும். இப்ப இப்படி உடையக்குள்ள இந்த உருவாக போற H பிளஸ் யார் எடுப்பா? இந்த O மைனஸ் எடுக்கும். அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பாண்ட் உருவாக போகுது. அப்ப இது என்ன ஒரு ஒற்றை பிணைப்பு உருவாக போகுது. அப்ப ஒற்றை பிணைப்பு உருவாகிறதுக்கான ரூல்ஸ் எடுக்கணும். அந்த ரூல்ஸ் எடுத்தா அது எங்க அரோ ஸ்டார்ட் ஆகும்? கருநாடியில அப்படின்னா மைனஸ் ஏற்றம் இருக்கிறாள்ல இருந்து, அப்படி இல்லாட்டி தனிச்சோடி இருக்கிறாள்ல இருந்து. இங்க எங்களுக்கு என்ன இருக்குது? மைனஸ் ஏற்றம் இருக்கிறாள் தான் இருக்குது. எங்க வரும்? எங்க அரோ முடியும்? பிளஸ் ஆக போற அணு, அப்படி இல்லாட்டி பிளஸ் எடுத்துக்கிற அணுல. இப்ப இதை உடஞ்சோடனே இங்க இவர் தானே பிளஸ் எடுப்பாரு. அப்ப இவர் தான் பிளஸ் எடுப்பாரு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதை வந்து பாண்டை உருவாக்குவோம். இந்த மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகி இங்க வரும். சரியா? இப்ப எங்களுக்கு கடைசி என்ன வரும்? CH3 COH, இங்க ஒரு H, இங்க CN. சரியா? அப்ப ஆக மொத்தம் எத்தனை இந்த தாக்கத்துல ஆக மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது? இது முதலாவது. சரியா? இது ரெண்டாவது, இது மூணாவது. இது ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் தருவாங்க. அதை நான் சொன்னேன் டிரெக்ட் H பிளஸ் இங்கே போட்டு எடுக்கலாண்டு. ஏன்னு சொன்னா நீங்க இது கொஞ்சம் திருப்பி பாருங்க. என்னது பாஸ்ட் பேப்பர்ல இந்த கேள்வி இதான்னு கொஞ்சம் பாருங்க. அதுல பாருங்க மார்க்கிங் ஸ்கீம்ல H பிளஸ் டிரெக்டா எடுக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துக்குதா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க லைக்கும். இப்படி எழுதுறதே நல்ல இருக்கும், அப்படி எழுதுறத விட. அதனால இதே பழகுங்க. சரியா? அப்ப இதுதான் சரியானது. உங்களோட நோட்ல இருக்குது, சரியா அழகா எழுதிக்குது. இல்லைங்கடா? இதுதான் சரியானது. அடுத்தது வந்து என்னது? அல்டோல் ஒடுங்கல்.